தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கான குறள் என்னங்க ஐயா? இன்னைக்கான குறள் அதிகாரம் 128, குறிப்பறிவுறுத்தல். குறள் எண் 1273. மணியுள் திகழ் தரும் நூல் போல் மடந்தை அணியுள் திகழ்வது ஒன்று உண்டு. இந்த குறளுக்கான பொருள் என்னங்கய்யா? இதற்கான பொருள், கோத்திருக்கும் மணியின் உள்ளே ஊடாடி கொண்டிருக்கும் இழைநூல் போல் என் காதலியின் அழகுக்குள்ளும் அழகாக இழைவது ஒன்றிருக்கிறது. அது நாணமும் பெண்மையும் ஆகும். அழகுக்குள்ளும் அழகாக ஒளிர்வது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா? இதற்கான உதாரணம், மாலையின் உள்ளே அதை தாங்கி பிடித்திருக்கும் நூலை போல என் காதலியின் அழகுக்குள் அழகாக தாங்கி இருக்க கூடியது நாணமும் பெண்மையும் தான். நான் சொன்ன குறளும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குறள் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்.